செய்தியை நம்ம பார்க்குறோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. தனி நீதிபதி திரு சுவாமிநாதனுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. நாளை நேரில் தலைமை நீதிபதியை சந்தித்து அது குறித்து அவங்க முறையீடு செய்யவும் இருக்கிறாங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் சுசித்ராட கேட்கலாம். சுசித்ரா, மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா? என்ன நிலை இப்போ? தமிழ்நாடு அரசு சார்பில் தற்பொழுது இந்த மேல்முறையீட்டு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பா மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த ஒரு மனு என்பது மேல்முறையீட்டு மனுவாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி நாளை காலை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்விலும் அவர்கள் முறையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தமிழ்நாடு அரசு சார்பில் கூறப்பட்டு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் என்பது ஏற்புடைய வகையில் இல்லை. மாநில அரசினுடைய பல்வேறு நெறிமுறைகளுக்கு எதிராக இந்த ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் அந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. அந்த வழக்கினுடைய விசாரணையும் விரைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுமே அவங்க நாளை காலை 10:30 மணிக்கு தலைமை நீதிபதி அவர்கள் முறையிட உள்ளதாகவும் தற்போது முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. நன்றி சுசித்ரா, தற்போதைய தகவல்களுக்கு. மதுரையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம விரைவில் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் விரைவில் அது பற்றிய கருத்தை கேட்கலான்னு அவருக்கு முயற்சி செய்கிறோம். அவருடைய தொலைபேசி இணைப்பும் வந்ததுக்கு பேசலாம். சூர்யா, இப்போ மேல்முறையீடு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. சட்ட ரீதியான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கலாம்.